ஆதியாகமம் 1:27. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அன்பான தேவ ஜனங்களே மற்றும் தேவனை இந்நாள் வரை அறியாத ஜனங்களே, அறிந்தும் கூட ஏற்றுக்கொள்ளாத ஜனங்களே, இந்த சுவிசேஷம் உங்கள் யாவருக்குமானது. இந்த நற்செய்தி உங்கள் இருதயங்களை தொட்டால் அதை யாருடன் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு பிரயோஜனமோ அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு தேவனுடைய கிருபை இரக்கத்துடன் உங்களுக்காக நான் தேவனிடம் ஜெபம் கேட்கிறேன். இந்த கடைசி காலங்களில் அநேக அக்கிரமங்கள், பேரழிவுகள், இயற்கை அனர்த்தங்கள் நடைபெறுகிறது. இதற்கான காரணம் என்ன? மனிதர்களாகிய நம்முடைய பாவங்கள் தான். ஆம், இது ஒரு மத பிரச்சாரம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒருபோதும் இல்லை. இயேசு உங்களை நேசிக்கிறார். அன்பு இன்னதென்று விளங்க பண்ணியிருக்கிறார். இவரே ஜீவனுள்ள மெய்யான ஒரே தேவன் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மத மாற்றத்திற்கான சுவிசேஷம் அல்ல, மனம் மாற்றத்திற்கான சுவிசேஷம். அன்பான ஜனங்களே, இந்த பாவத்தை உணர்த்துபவர்களுக்கு இது கசப்பாகத்தான் இருக்கும். ஆனால் தேவன் உங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிறார். இது உங்களுக்கான விடுதலை நற்செய்தி என்று என் தேவனின் நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். லேவியராகமம் 18:22 இவ்வாறு கூறுகின்றது: பெண்ணோடு சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடைய சம்யோகம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. இந்த ஓரினச் சேர்க்கைகள், அதாவது ஒரு பெண் பெண்ணோடும் ஒரு ஆண் ஆணோடும் உறவு கொள்வது அருவருப்பானது என்று வேதம் தெளிவாக கூறுகின்றது. இவ்வாறு உறவு கொள்வது என்பது தேவனுக்கு மிகவும் அருவருப்பான காரியமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் தேவன் ஆணும் பெண்ணுமாகத்தான் நம்மை படைத்தார். ஒரு ஆணுக்கு பெண் அல்லது ஒரு பெண்ணுக்கு ஆண் என்றுதான் நம்மை சிருஷ்டித்தார். பெண்ணுக்கு பெண், ஆணுக்கு ஆண் என்று படைக்கவில்லை. இது பிசாசின் காரியமாக காணப்படுகின்றது. ஆகவே ஓரினச் சேர்க்கை என்பது தேவனின் சித்தம் அல்ல. 1 கொரிந்தியர் 6:9-10 இப்படியாக கூறுகிறது: அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. இந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலும் நடந்து வருகின்ற கால சூழ்நிலைகளையும் பார்க்கும் போது தேவனுடைய கோபம் நம்மேல் பற்றி ஏறுவதை காண முடிகிறது. காலம் காலமாக நீங்கள் எத்தனையோ பிரச்சாரங்களையும் சுவிசேஷங்களையும் கேட்டு இருக்கலாம். ஆனால் என் இருதய பாரத்தோடு உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன்: வாலிப சகோதரனே, சகோதரியே, இந்த பாவத்தை விட்டு விடுங்கள். இது மிகவும் கொடியது. இது உங்களை அழித்துவிடும், உங்களை சார்ந்தவர்களையும் அழித்துவிடும். காரணம், தேவன் இதை மிகவும் அறிவிருக்கிறார். இப்பாவம் உங்களுக்கு இன்பமாக இருக்கலாம். அது தொடர்ச்சியாக ஒரு தனி உலகத்தை உங்கள் சிந்தனையில் நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கலாம். ஆனால் அது ஒரு மாயை. அது ஒரு போதும் தொடர முடியாத உறவாகும். தேவனின் நீதியை சீர்குலைக்கும் ஒரு நிகழ்வாகும். வேண்டாம், விட்டுவிடுங்கள். இயேசு உங்களை நேசிக்கிறார். ஆகையால் உங்களின் பாவங்களை தேவனிடத்தில் கூறுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு காத்திருக்கிறார். நம் தேவன் மிகவும் அன்பானவர். அவர் நம்ம பாவத்திற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர். ஒருபோதும் அவர் நம்மை விட்டு கொடுக்கவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். ஒருவேளை எனக்கு இந்த பாவத்தை விட்டு விலக முடியவில்லையே என்று உங்களில் அநேகர் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். கலங்கிட வேண்டாம். இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் தம் மார்போடு உங்களை அணைத்து தேற்றுவார். உங்கள் பாவத்தை விட்டு விலகுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக கூட அமையலாம். சகோதரனே, சகோதரியே, வேண்டாம், விட்டு விலகு. இது உனக்கான பாதை அல்ல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று யோவான் 14:6 எழுதியிருக்கிறதே. ஆகையால் இப்பாவத்தை பின்தொடர்வதை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றுங்கள். இருளாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையை தேவனால் வெளிச்சத்திற்கு கொண்டு வாருங்கள். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 12:21. நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன். கண்களை மூடி தலையை சாய்த்துக் கொள்ளுவோம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நீர் எனக்காகவும் எங்களுக்காகவும் உடைய ஒரே பேரான குமாரனை தந்துள்ள இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உமக்காய் நன்றி. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீர் எங்களையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கொடுத்திருக்கிற உடைய திருவசனங்களுக்காய் நன்றி. தேவனை, எங்களுடைய பலவீனத்தில் உடைய பலன் பூரணமாய் இருக்கிறபடி நான் உண்மை நன்றி உள்ளத்தோடு துதைக்கிறேன். இந்த பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளையும் ஒவ்வொரு பெண் பிள்ளைகளையும்
உன் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. உம்முடைய கோபம் மூளாதிருப்பதாக எங்களை காத்து கொள்ளுங்கள், வழிநடத்திக் கொள்ளுங்கள். இந்த பாவத்தை விட்டு எங்களை நீக்களாக்கி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் தேவா. நாம் உம்மை மாத்திரம் நம்பியிருக்கிறோம். ராஜாதி ராஜா, உடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது. எங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரம் உயர்த்தி இயேசு என்ற வல்லமுள்ள நாமத்தில் ஜெபம் கேட்கிறேன் பரலோக தூய பிதாவே. ஆமேன்.